சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டித்தீர்த்த நிலையில் கெங்கவல்லி அருகே புளியமரம் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கிறது? சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சேலம் மாநகர், ஏற்காடு, சங்ககிரி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்து வந்த பொழுதும் ஆத்தூரில் கடந்த நாட்களில் 2 நாட்களுக்கு முன்பு அதிக அளவில் மழை இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று ஆத்தூரில் அதிக அளவில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்திருக்கிறது. ஆத்தூர், கெங்கவல்லி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக இந்த மழை கொட்டி தீர்த்து இருக்கிறது. குறிப்பாக மல்லியக்கரை, தலைவாசல், தம்மம்பட்டி, பெத்தநாய்க்கம்பாளையம், மஞ்சினி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு இடி மின்னலுடன் 1 மணி நேரம் மழை பெய்து மிகவும் குளிர்ச்சியான ஒரு சூழல் இந்த பகுதியில் நிலவுகிறது. இதனிடையே கெங்கவல்லி அருகே ஒரு பெரிய புளிய மரம் சாலையோரம் இருந்த புளிய மரம் சாய்ந்திருக்கிறது. கெங்கவல்லியிலிருந்து ஆத்தூர் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையின் குறுக்கே மின் ஒயர்கள் சென்று கொண்டிருந்த இடத்தில் அந்த புளிய மரம், பழமையான புளிய மரம் சாய்ந்து மின் கம்பிகள் அருந்து மின் துண்டிப்பு அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் வாகனங்களும் செல்ல முடியாது தற்பொழுது போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரம் சாய்ந்து விழும் பொழுது அந்த வழியாக எந்த வாகனங்களும் செல்லாததனால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த புளிய மரத்தை சாலையில் இருந்து அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் செந்தில் தந்த தகவல்களை பார்க்கலாம். பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்த நிலையில் தற்போது அருவியில் கடுமையான காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் அதே போல பராமரிப்பு பணிகள் என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இங்கு பல பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தற்போது ஏமாற்றத்துடன் இருக்கிறார்கள். அவருடைய கேட்போம். நாங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் தான், இங்கே நயினார்கரம்ல இருந்து தான் வரோம். இங்கே குற்றாலம் குளிக்கலான்னு வந்தோம். குற்றாலம், ஐந்தருவி எல்லாம் இங்கே அதிகமாக தண்ணி வர்றதுனால அலோவ் பண்ணல. அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. வந்தோம், குளிக்கலாம், நல்லா இருக்கும்னுட்டு என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். ஃபேமிலியாக வந்தோம் குளிக்க உள்ள. நாங்கள் சிவகாசியிலேருந்து, மத்திய சென்னையிலேருந்து வரோம். நாங்கள் அந்த பாவனாவுக்கு வந்தால் இங்கே குளிக்கணும்னு வந்தோம். இங்கே ரொம்ப தண்ணி வரனால குளிக்க முடியல, அதாகிடுச்சு. நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மத்திய சென்னை கிராமத்துலேருந்து வர்றோம். குளிக்கலான்னு வந்தோம். ரொம்ப ஏமாற்றத்தோடு தான் திரும்புகிறோம். குளிக்க முடியல. தொடர்ந்து இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் அருவியில் குளிக்க முடியாமல் செல்வது மிகுந்த ஒரு ஏமாற்றத்துடன் இருப்பதாகவும், அதே போல் சென்னையிலிருந்து இங்கே சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம். மேடம், எங்கேருந்து வாரீங்க நீங்கள்? ராயபுரத்துலேருந்து வரோம் சார். சென்னையில் இருக்கிற ராயபுரத்துலேருந்து வரோம். இங்கே வெக்கேஷனுக்காக வந்தோம். இங்கே வந்தால் எந்த குற்றாலத்துலேயும் அலௌடு இல்லை. கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது எங்களுக்கு.